ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வந்து டஃபர் பிரதர்ஸ் நெறையா பழைய மூவி ரெஃபரன்சஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. இத வந்து அவங்களே கூட ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ரெஃபரன்ஸ் வந்து பாப் வந்து வில் கிட்ட வந்து பேசுற ஒரு கான்வர்சேஷன். எனக்கு வந்து இந்த மாரி ஒரு ட்ரீம் வரும். அதுல வந்து அவன் என்ன பயமுறுத்துவான். ஆனா வந்து நான் தான் உன்ன விட பெரியவன். நீ என்ன விட சின்னவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு அந்த கனவு அதுக்கப்புறம் வரதே இல்ல அப்படின்னு. அந்த கனவு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இட்டு படத்துலயும் அதே மாரி தான் பலூன் வச்சு அவன வந்து கடைசியா நீ சின்னவன், நாங்க தான் பெருசு அப்படி சொல்லி தான் இது பண்ணான். ஸோ ரெஃபரன்ஸ் இருந்தது. ஜுராசிக் பார்க் வந்து இவங்கலாம் வந்து சின்ன வயசுல பார்த்துருக்காங்க. ஸோ அந்த டனல்ல லேப்லலாம் வந்து இந்த இருட்டுல போய் தேடுறது, அப்புறம் அந்த மால்ல வந்து இவங்க ஒழிஞ்சுக்கிறது. டைனோசர் இருக்கும். அது ஜுராசிக் பார்க்ல வந்து டைனோசர் வரும். அதே மால்ல வந்து அந்த பீப்பிள்லாம் வந்து ஒளிவாங்க. ஸோ அதே மாரி இதுலயும் மைண்ட் ஃப்ளேயர் வந்தப்ப இவங்கலாம் வந்து மால்ல ஒளியறது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஆப்வியஸா இருந்தது. ஈவன் எல்லோட கேரக்டர் கூட ஃபிராங்க் ஸ்டாட்டர் அப்படிங்கிற படத்துல வந்து ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து சூப்பர் பவர் இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எல்லுக்கும் வந்து அந்த பவர் வச்சதாவும், அது வந்து சீசன் 2ல வந்து எல் ஒரு படம் பார்க்கும்போது அதே படம் பார்க்குற மாரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ கோஸ்ட் பஸ்டர் அப்படிங்கிற படத்துல வந்து அவங்க எல்லாம் ஒரு 4 பேர் வந்து ஒரு கேரக்டர் மாரி வந்து இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து இதுலயும் ஹாலோவனுக்கு வந்து இந்த 4 பேர் வந்து அது போட்டிருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவரே வந்து இந்த மூவி ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இந்த இதுலயும் வந்து வச்சிருக்காரு. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் நம்மளால வந்து பார்க்க முடியும். ஓகே. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல எனக்கு ஃபேவரட்டான சீன் அப்படின்னு சிலது இருக்கு. அதுலயும் நான் சொல்ற சீன்லாம் வந்து என்ன சீட் எட்ஜ்ல உட்கார வச்ச சீன்னே சொல்லலாம். அந்த 2ண்ட் சீசன்ல வந்து 8த் எபிசோட் ஒண்ணு இருக்கும். வில் தான் வந்து ஸ்பையே. இவன் வந்து கான்ஷியஸா இருக்க இடத்துல தான் வந்து டெமோடாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன அன்கான்ஷியஸாவே வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவன் கூட பேசலாம். அவன் எப்படி அழிக்கிறது அப்படின்ற மாரி ஐடியா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன வந்து ஒரு ஃபுல் செட்டப்ல வச்சு பேச வைப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா, அவங்க அண்ணன் எல்லாருமே பேசும்போது என்னென்னமோ பேசி பார்ப்பாங்க. எதுவுமே கேட்க மாட்டான். எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னைய விடுங்க போணும் அப்படின்ற மாரி சொல்லுவான். ஆனா ஹாப்பர் மட்டும் ஒரு விஷயம் நோட் பண்ணுவாரு. அந்த விரல வந்து டேப் பண்ற மாரி நோட் பண்ணி, அந்த கோட வந்து கிராக் பண்ணி பார்க்கும்போது ஹியர் அப்படின்ற மாரி கண்டுபிடிப்பாங்க. ஓகே, இவன் வந்து நம்மகிட்ட பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ரெக்கார்டர் பக்கத்துல வச்சு மியூசிக் ப்ளே ஆயிட்டு அப்படியே ஒரு கேம் வந்து அப்படியே சுத்திட்டே இருக்கும். சுத்துறப்போ அப்படியே வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மறைஞ்சு வரப்போ ஒரு ஆள் பேசிட்டே இருப்பாங்க. அது வந்து அப்படியே ஒரு மாரி ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் ஆகும். ஒரு அந்த ரவுண்டுக்கும் ஒரு லெட்டர் கண்டுபிடிப்பாங்க. கடைசியில பார்க்குறப்போ க்ளோஸ் கேட் அப்படின்னு வரும். வந்த பிறகு அப்படியே படிச்சு ஃபோன் வந்து ரிங் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த ரிங் ஆகுற சவுண்ட வச்சு அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ வந்து இந்த மாரி கனெக்ட்லாம் வந்து பயங்கரமா இருந்தது. இந்த கனெக்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கன்னு, கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு, ஓகே டெமோடாக்ஸ் வந்து இங்க வரப்போகுது அப்படின்ற மாரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, விண்டோவ காட்டுவாங்க. அது டெமோடாக்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாரி பயங்கரமா காட்டுவாங்க. ஒரே ஒரு டெமோடாக் மட்டும் அப்படியே கண்ணாடிய உடைச்சிட்டு வந்து உள்ள வந்து விழுந்துரும். ஹாப்பர் போய் பார்த்துட்டு அது செத்துருச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்படியே ஒரு ஒரு ஜூம் போகும் அப்படியே கதவுக்கு. கதவுக்கு போனா, கதவு வந்து தானா ஓப்பன் ஆகும். அப்படியே கீழ இருந்து அப்படியே மேல காட்டுவாங்க. பார்த்தா எல் நடந்து வருவா. அந்த சீன்லாம் வந்து எனக்கு பயங்கரமான ஃபேவரைட் அப்படின்னு சொல்லலாம்.